திரு கனகராஜ், இங்க நிதி ஒதுக்கீடு தொடர்பான பரஸ்பர விமர்சனங்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆய்வறிக்கையிலே கூட சில சிக்கல்கள் இருக்கு. முதல்ல குறிப்பிடும் போது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு முதற்கட்ட அறிக்கை கொடுக்கும் போது 2500 3000 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது. ஆனா மறுபடியும் இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த ஆய்வறிக்கையில அது இன்னும் வெறும் 1000 ஆண்டுகள் அப்படிங்கிற அளவுக்கு சுருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய சந்தேகங்களை எழுப்புறாங்க. இல்லை, முதல்ல இப்போ யார் நிதி ஒதுக்குனாங்கிறது ஒரு இஷ்யூவா? அதாவது ஆக்சுவலாக உண்மையான பிரச்சனையை இப்போ ஒன்றிய அரசாங்கம் இதை வெளியிட மறுக்குது என்கிற காரணத்திற்காக ஒரு பெரிய விவாதமும் ஒன்றிய அரசின் மீது கடுமையான நெருக்கடியும் வந்திருக்கிற இந்த நேரத்தில் அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்போ வராங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு பின்னால் ஷெகாவத் சொல்லிட்டு போன பிறகு எவ்வளவு நாளாச்சு? இந்த காலத்தில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சாளர்களோ அல்லது அதனுடைய தளத்திலேயோ அதை பற்றியான எந்த அறிவிப்பாவது வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இல்லை, எது வேணாலும் சொல்லட்டும். இப்போ அவர் சொல்கிறது மாதிரி இல்லைங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், அறிவியலும் வரலாறும் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க அறிவியல்ல ஒன்றை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் முடிந்த முடிவானது, இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து அதை விட அதுல அதை படிக்கல்லாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. வரலாற்றை பொறுத்த அளவுல நீங்க எழுதப்பட்ட வரலாறுகள் இருக்கிற போது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி இல்லாத இடங்கள்ல ஒன்று தொல்லியல் ஆய்வு, 2 இலக்கியம், 3 கல்வெட்டுக்கள். இது எதுவும் இதோட சேர்ந்து வருடத்தை கணக்கிடுவதற்கு, அந்த காலத்தை கணக்கிடுவதற்கு கார்பன் டேட் இதெல்லாம் பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த பிரச்சனையில் சந்தேகம் இருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஏன்னா இதை திமுக அரசாங்கமோ அதிமுக அரசாங்கமோ இந்த ஆய்வுகளுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்கல. அதெல்லாம் யார் ஏற்கனவே உலக அளவில் அங்கீகாரம் பெற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அவங்க இதுல ஒண்ணு சொல்றாங்க. அப்ப கேள்வி இருக்குன்னா இந்த பிரச்சனையில் கேள்வி இருக்கு என்று சொல்லணும். இப்போ ஒருவேளை நாளைக்கு நீங்க கீழடியை விட இன்னொரு ஊர்ல ஏதோ ஒண்ணு, நம்ம குஜராத்ல கூட வச்சுக்கோங்களேன், அங்க ஒண்ணு ஆதாரங்கள் இருந்தா அதை ஏத்துக்கிட்டு போக போறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை தொல்லியல் ஆய்வுகளில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தோன்றியது என்பதை அங்கீகரிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் மறுக்குதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இல்ல நீங்க மறுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு அவர்கள் ஃபேக்சுவலா சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு ஆய்வு முடிவை வெளியிடுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கான புரோட்டோகால்ஸ் இருக்கு. அதன் அடிப்படையில் அதே நேரத்தில் ஒரே ஒரு கண்டுபிடிப்பு ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாற்றி விடாது அப்படின்னு கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்றாரு. எனவே தேவைப்படுகிற அறிவியல் ஆவணங்களையும் தொழில்நுட்ப ஆவணங்களையும் கிடைக்கும் பட்சத்தில் ஆய்வறிக்கையை வெளியிட தயார்னு தானே சொல்றாங்க. என்னன்னு சொன்னாரா, ஸ்பெசிபிக்கா சொன்னாரா? நானும் இப்போ சொல்றேன், கீழடி வந்தோன்னு அதுவே முடிந்த முடிவாக இருக்க போவதில்லை. ஒருவேளை அதுக்கு கீழே தோன்றுனா அல்லது இன்னொரு இடத்துல தோன்றுனா வேற இதை விட தொன்மையான நாகரிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தா நம்ம எல்லாரும் ஏத்துக்க போறோம். சரி, நீங்க கேட்டீங்கல்ல, நாங்க இதுக்காக தான் காத்திருக்கோன்னு. அது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நிதி ஒதுக்குனாங்க, அப்புறம் நிதியை நிறுத்திட்டாங்க, இதுக்கு மேல இதுல போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அது சரி இத பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி, ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதை பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மாத்திட்டு இன்னொருத்தரை கொண்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு என்று அவர் போயிட்டாரு. இதுக்கு மேல பண்ண வேண்டாம்னு அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அப்புறம் அவர் எழுத வேண்டாம்னு சொன்னாங்க. அவர் கோர்ட்டுக்கு போய் தான் யார் இந்த ஆய்வில் ஈடுபட்டார்களோ அவர்கள் தான் எழுத வேண்டும் என்பதை கோர்ட்டு தான் சொல்லிச்சே தவிர ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு தடை போட்டுச்சு. இன்னொரு ஆளை வச்சு அதை
எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பின்னால அவர் எப்படி பழிவாங்கப்பட்டு இருக்கிறார் என்பது தெரியும். அஸ்ஸாமுக்கு அடிச்சாங்க, டெல்லிக்கு அடிச்சாங்க, நொய்டாவுக்கு அடிச்சாங்க. இது எல்லாம் ஏன் நடக்குதுங்கிறதோட சேர்த்து பார்க்காம சரி சாதாரண ஆட்கள் சொல்லலாம், அவர் 2 கேள்வி தானே கேட்டாருன்னு. அவர் 2 கேள்வி மட்டும் கேட்கல. இதை அதுதான் தமிழிசை அவர்கள் நாங்க தானே நிதி ஒதுக்கணும்னு கேட்டாங்க. சரி எங்க கட்சி சார்பில் தோழர் வெங்கடேசன் என்ன கேட்டார்னா, நிதியை நிப்பாட்டினது யாரு, இந்த அகழ்வாய்வை அதுக்கு பின்னால நடத்த வேண்டாம்னு சொன்னது யாரு என்கிற கேள்விகளை அவர் தொடர்ச்சியாக முன்வைத்தார். சரி நீங்க அதுக்கு பதில் சொல்லாம நாங்க சில கேள்விகளை தான் கேட்டோம். என்ன கேள்வி, என்ன கேள்வி, எதுல பிரச்சனை, எந்த ஆய்வு இன்னும் பாக்கி இருக்கிறது என்று கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்லுகிறார். சரி ஏன்னா அந்த தொல்லியல் அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்பனா தொல்லியல் துறையிலிருந்து அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சரி நான் எழுப்பி இருக்கிற கேள்விகளுக்கு நான் ரமேஷ் பதில் கேட்கிறேன். அதான் இந்த இன்ஸ்டியூட் நீங்க போனது தப்பு. சரி இங்க சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே நாங்க புதுசா ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு போறோம், அல்லது கார்பன் டேட்டிங்ல பிரச்சனை இருக்கு என்று ஏதாவது ஒரு விஷயத்தை கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டு சொன்னாரா என்றால் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சரி நான் பதில் வாங்கி அதை நீங்க அதோட மட்டும் பார்க்காம ஆரம்பம் தொட்டு இதுவரை என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எனவே வெளியிட மறுக்கிற ஒன்றிய அரசாங்கம், அதற்கு காரணத்தை சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு காலதாமதம் செய்யும் போது, அதுக்கு எதிராக தமிழகமே கொந்தளித்து நிற்கிற போது அதை பற்றி பேசாமல் இப்போது மடைமாற்றம் செய்வதற்காக நாங்க தான், அதை யார் மறுக்க போறா? ஆக்சுவலா நீங்க காலங்கள் இருக்கு. ஏடிஎம்கே காலத்துல அதை தோன்றதுக்கு அவங்க ஃபண்டு ஒதுக்குனாங்கிறத யாராவது கேள்வி கேட்டாங்களா? இப்ப அது இஷ்யூவா? அல்லது ஒன்றிய அரசாங்கம் 2016க்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் நிதி ஒதுக்குச்சு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோட இதுல அகழாய்வாக செய்ய முடியாது என்று நிறுத்துச்சு என்பதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இது இல்லாம இப்போ மடைமாற்றுகிறார்கள் என்பதுதான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ் பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க ஒரு ஆய்வு முடிஞ்சிருச்சு, ஆய்வறிக்கை வெளியிடுறதுல ஒரு கால தாமதம் ஏற்படுது. அந்த ஆய்வை நடத்திய அதிகாரி காரணமின்றி இடமாற்றம் செய்யப்படுகிறார். அவரால் அந்த ஆய்வறிக்கையை இப்ப கூடுதலா கேட்கக்கூடிய ஆவணங்களையும் கூட அவரே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு நிர்பந்திக்கப்படுவதன் பின்னால ஒரு அரசியல் இருக்கு, அதை பாஜக செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல, நான் அப்படி பார்க்கல. பொதுவா காரணம் என்ன அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, இப்போ இந்த இதுவரைக்கும் இங்க வந்து கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் தவறுன்னு சொன்னாலோ இல்ல அப்படின்னு வந்து சொல்ற பட்சத்துல நம்ம சொல்லலாம், இல்ல இவர்களது நோக்கம் வந்து இதை இருட்டடிப்பு செய்வது அப்படிங்கிறது. 2வது விஷயம், தமிழனாக நீங்களோ நானோ கனகராஜ் சாரோ இல்லைன்னா வந்து சரவணன் சொன்ன மாதிரி யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அதனால இது ஒரு கட்சி தாண்டியோ இல்லைன்னா கொள்கையை தாண்டியோ இந்த மாதிரியாக ஒரு தமிழனாக நம்ம யாருமே வந்து இதை வந்து அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துற போறது கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்துல